இந்து பைரவியில இன்னைக்கு பஞ்சாயத்துல தீர்ப்ப சொல்லிட்டாங்க. சிவாவும் வாயை திறந்து பேசிட்டாரு. என்ன தீர்ப்பு சொன்னாங்க, தீர்ப்புக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. மகா சிவாவை தனியா கூப்பிட்டு, ஏன்பா எதுவுமே பேசாம இருக்க? ஸ்னேகா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உண்மையை நிரூபிச்சிருக்கா. ஏன்பா நீ உண்மைய சொல்லாம இருக்கன்னு கேக்குறாங்க. சிவா அமைதியா எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன ஆண்டி, சிவா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி, இவன் என்ன சொல்ல போறானே தெரியலையே அப்படின்னு ஸ்னேகா சொல்றாங்க. சிவா பெரியம்மாவாலதாம்மா இப்படியெல்லாம் பண்றான், நீ ஒன்னும் கவலைப்படாத, நீதான் எல்லா உண்மையும் நிரூபிச்சிருக்கல, பஞ்சாயத்துல கண்டிப்பா உனக்கு சாதகமாதான் தீர்ப்பு வரும் அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. எல்லா சைட்ல இருந்தும் குத்துறாங்களே, என்ன பண்றதுன்னே தெரியலையேன்னு மரத்தோரமா சாஞ்சு நின்னு சிவா யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை தர்றதுக்காக வர்றாங்க சிந்து. நீ சித்திரவதை அனுபவிக்கிறத என்னால பார்க்கவே முடியல டாக்டரே. எல்லா உண்மையையும் ஒத்துக்கலான்னு தான் இருந்தேன், நீ வேணான்னு சொன்னனாலதான் நான் பொறுமையா இருக்கேன். பேசாம நான் செத்து போயிடவா டாக்டரே? ஆமா, அதுதான் சரி, நான் போய் செத்து போயிடுறேன் அப்படின்னு அங்க இருந்து டக்குன்னு போக பாக்குறாங்க. கைய பிடிச்சு தடுத்து நிறுத்தி, ஏன் சிந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ செத்து போயிட்டா எல்லாம் சரியாயிருமா? பெரியம்மா, உங்க அம்மா அப்பா பத்தி எல்லாம் நீ யோசிச்சு பார்க்கலையா? முட்டாள்தனமா எந்த முடிவும் எடுக்காத, கடவுள் என்ன நினைச்சிருக்காரோ அதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. பஞ்சாயத்து மறுபடியும் கூடுது. பஞ்சாயத்து தலைவர் சிவாவை பார்த்து, சிட்டு சிந்து உங்களை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க. ஆனா பைரவி ஆதாரத்தை காட்டி சிட்டு காசுக்காக தான் போய் சொன்னதா சொல்றாங்க. இதுல இப்ப பேச வேண்டியது நீங்க தான். உங்களுக்கு தான் சிந்து உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணாங்களா இல்லையாங்கிறது தெரியும். சிட்டு சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சிவாவை பார்த்து கேக்குறாங்க. ஐயோ, இவன் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு ஸ்னேகா ஒரு டவுட்டோட தான் சிவாவை பார்த்துட்டு இருக்காங்க. சிவா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட, ஸ்னேகா சிட்டுவோட அப்பாவுக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தது, 5 லட்ச ரூபா கடனை தீர்த்தது, நிலம் வாங்கி கொடுத்ததுன்னு எல்லாத்தையுமே பைரவி ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க. இதுக்கு மேல பஞ்சாயத்து தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் அதை நாங்க ஏத்துக்கிறோம்னு ஒரே போடா போட்டுறாரு சிவா. ஆக மொத்தத்துல அவர் இன்டைரக்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, சிட்டு பணம் வாங்கிட்டு தான் இந்த பொய்ய சொல்லியிருக்காங்க, அவங்க பொய் தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லாம சொல்லிட்டாரு. சிவா சொன்னதை கேட்டு அன்னபூர்ணி, சிந்துவோட அப்பா, பைரவிக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். என்னப்பா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்து தலைவருங்க பேசிக்கிறாங்க. சிந்து ரொம்ப வியந்து சிவாவை பாக்குறாங்க. சிவாக்கு வேற என்ன வழி இருக்கு, எல்லாரும் நான் செத்துருவேன் செத்துருவேன்ல பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்து தலைவர் அதுக்கப்புறம் 2 தரப்பு வாதத்தையும் கேட்டாச்சு. பஞ்சாயத்து என்ன முடிவெடுக்குதோ அதை எல்லாரும் ஏத்துக்கணும்னு அறிவுறுத்துது. சிட்டு இவ்வளோ நாளா உண்மைய சொல்லாம இன்னைக்கு வந்து சொன்னதுக்கு காரணம் பணம் தான். பணத்தால வந்த சாட்சிய எங்களால ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி சிந்து சிவாவோட மொபைல்ல இருந்து எந்த மெசேஜும் அனுப்பலன்னு இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லுதுன்னு ஒரு தீர்ப்பை சொல்லிடுறாரு. அவ்வளவுதான், தீர்ப்பை சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிடுறாரு. சிந்துக்கு கொஞ்சம் குற்ற உணர்வு இருந்தாலும் அப்பாடாங்கிற மனநிலைமையும் இருக்கு. பைரவி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சிந்துவோட அம்மா அப்பா எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இதுல ரொம்ப ஏமாந்து ரொம்ப வருத்தத்தோட நின்னது ஸ்னேகா அவங்க அப்பா மகா தான். நல்ல தீர்ப்பை சொல்லியிருக்கீங்கன்னு அன்னபூர்ணியும் பாராட்டுறாங்க. மறுபடியும் என் பொண்ணுங்கிறத நீ நிரூபிச்சுட்ட சிந்து அப்படின்னு சிந்துவோட அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஸ்னேகா அதுக்கப்புறம் விறுவிறுன்னு நேரா சிவா கிட்ட வர்றாங்க. நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு நிரூபிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா சிவா? நீ என்ன 3 வருஷம் காதலிச்சிருக்க, அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. என்னை ஏமாத்தி சிந்து கூட வாழணும்னு மட்டும் நீ நினைச்சிடாத. இப்போ கூட நீ என்னை ஏமாத்தி சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா உன்னை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. உன்னை வெளியே வராதபடி செய்யற அளவுக்கு என்னால முடியும். நான் உனக்கு 1 மாசம் டைம் தரேன் சிவா. நீயாவே இந்த சிந்துவை டைவர்ஸ் பண்ணிரு.
இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஸ்னேகா சிவாவை மிரட்டுறாங்க. ஆறுமுகத்துக்கு தான் பாவம் 3 நாளா டயலாகே இல்லை. ஸ்னேகா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சிவா எப்பயும் போல எதுவுமே பேசல. சிந்துவை எல்லாரும் கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றாங்க. எப்பவும் போல நீ ஜெயிச்சிட்டமா அப்படிங்கிற மாதிரியே ஒரு ரியாக்ஷன் தர்றாங்க. பைரவியும் சிந்து கிட்ட வந்து, உனக்கு சாதகமா சிவா சாட்சி சொல்லுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. மகாதான் சிவா கிட்ட போய், டேய், உன்னை விட ஒரு பெரிய முட்டாள் யாருமே இல்லடா, இதுக்கு மேல ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது, எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டேல அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சிவா அதுக்கப்புறம் சிந்துவை திரும்பி பார்க்கறாரு. சிந்துவும் அழுதுகிட்டே சிவாவை பார்க்கறாங்க. பஞ்சாயத்து சீன் முடிய அதுக்கப்புறம் ரூம்ல உட்காந்து தனியா அழுதுகிட்டு இருக்காங்க ஸ்னேகா. ஸ்னேகாவோட அப்பா வந்து ஆறுதல் சொல்றாரு. சிவாவாவே உன்னை தேடி வருவாம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு சொல்றாரு. சிந்து சிவா கிட்ட பேசலான்னு வர்றாங்க. ஆனா சிவா நல்லா தூங்கிடுறாரு. நீ தூங்கலைன்னா உன்கிட்ட நான் நிறைய பேசியிருப்பேன் டாக்டரே. எனக்காக பஞ்சாயத்துல நீ சாட்சி சொன்ன, அதுக்காக என்னை ஏத்துக்கிட்டேன்னு நான் நினைக்கல. உனக்கு நான் என்ன நன்றி சொல்றதுன்னே தெரியல டாக்டரே. நீ செத்துப்போன்னு சொன்னா கூட நான் செத்துருவேன்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. தூங்கி எந்திரிச்சு காலையில சிவாவை பார்த்து சிரிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்காக போயிடுறாங்க. முன்னாடி நாள் அவ்வளோ நடந்திருக்கு. ஆனா டக்குன்னு சிந்துவோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் மாறிடுச்சு. மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மகா சிவா கிட்ட வந்து, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சிவான்னு வர்றாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு கேக்குறாரு. நீ ஏன்பா சிந்து மேல இவ்வளோ அன்பும் பாசமும் காட்டுற? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா அவளுக்கு சாதகமா நீ பஞ்சாயத்துல பேசுற. ஸ்னேகா ஏதோ தெரியாம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா, அவளை அடியோட வெறுத்து ஒதுக்கிட்ட. ஆனா சிந்துவ கூடவே இருந்து பாசமா பாத்துக்கிற. எனக்கு ஏன்னே புரியலையேப்பா, ஏன் எனக்கு கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேக்குறாங்க. சிந்து மகாவும் சிவாவும் பேசுறத கேட்டுக்கிட்டுதான் இருக்காங்க. ஒருவேளை எப்படி சிந்து உன்கிட்ட பாசமா பண்பா பழகி கடைசி நேரத்துல கழுத்தறுத்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ, அதே மாதிரி நீயும் அன்பும் பாசத்தையும் காட்டி அவ கூடவே இருந்து அவ வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்க போறியா? அதனாலதான் நீ ரொம்ப பாசமா நடந்துக்கிறியா? அப்படிதானப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சிவா தலையாட்டுறாரு. ஆனா எதுவுமே பேசல. சிந்து இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அவங்க ஏன் ஷாக் ஆகுறாங்கன்னே தெரியல. சிவா பெரியம்மாக்காக தான் சிந்துவை விட்டு வச்சிருக்காருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அன்னபூர்ணி இறந்ததுக்கு அப்புறமா சிந்து தன்னை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்லுவாரோ? அப்ப கூட சிந்துவோட அப்பா இருப்பாரே, அவருக்காக பாப்பாரே சிவா. இந்த சீரியல் ஒரே பிளாக்மெயில்ல தாங்க போயிட்டு இருக்கு. சிவா தான் பாவம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. ஸ்னேகாவால பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்க போகுது. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.